அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்த உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த குரங்கோட அட்டகாசம் தாங்க முடியல. பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி போட்டு போயிருக்கு பாருங்கள். இதை அப்படியே வேரோடு பிடுங்கி அப்படியே போட்டு போயிடுச்சு. இதில் அதுக்கு என்ன தான் அப்படி சந்தோஷமோ தெரியல. இந்த மாதிரி செடியெல்லாம் வீணாக்கி போடுது பாருங்கள். இது நல்ல வேலை வேரோடு போட்டுச்சு. சும்மா உடச்சி போட்டுருந்தா கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதை அப்படியே இப்போ திருப்பி இதிலே நட்டு வச்சுருவோம். அப்படியே உருவி போட்டுட்டு ஈவு இறக்கமே இல்லாமல் அப்படியே உருவி போட்டு போயிடுது பாருங்கள். பிடுங்கி போட்டு போயிடுது. எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம் ஒவ்வொரு செடியும். அது அப்படியே அசால்ட்டாக எல்லாத்தையும் வீணாக்கி விட்டு போயிடுது. இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அவளுக்கு, பழம் சாப்பிட்ருக்கு அவளுக்கு, மாம்பழம். இங்கே மாமரம் இருக்கிறதுனால இதில் உள்ள பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி இங்கே உள்ள பாவக்காயெல்லாம் பறித்து போட்டுருது. எல்லாத்தையும் போட்டு ஹாயாக போயிடுது. நமக்கு எவ்வளோ ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம் செடியெல்லாம். அது இப்படி இருக்கக்குள்ளே நமக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதோட இந்த மரக்கட்டை தொல்லை தாங்க முடியல. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. இதுக்கு நான் அப்பப்போ கண்ணில் அமுடுறப்பெல்லாம் குச்சால் அடித்து சாவடிச்சிடுவேன். இல்லைன்னா நிறையா குட்டி போட்டு வச்சுருவோம். இது நசந்து அது ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். இது விதை போட்டது சூப்பராக முளைச்சி வருது. இதுலேயே கொடியை வேணாலும் ஏற்றி விட்டுடலாம். இல்லைன்னா நம்ம வேறு இடம் மாற்றி தான் வைக்கணும். இதே போல் நம்ம ஒவ்வொரு செடியும் கஷ்டப்பட்டு நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம். ஆனால் ஈஸியாக இந்த குரங்கு எல்லாத்தையும் அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுது. மனசே வெறுத்து போயிடும் செடி வைக்கவே. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கொத்துறங்க நல்லா உடச்சி தூக்கி போட்டு போயிடுது. குரங்கை கட்டுப்படுத்துறதுக்கு செடி அது மேலே தண்ணி தெளித்தா அந்த குரங்கு வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இல்லாத நேரம் பார்த்து தானே அந்த குரங்கே வருதுண்ணா. பாருங்கள், அழகாக பூ வச்சுருக்கு பாருங்கள். இது கத்திரிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே பிச்சு போட்டுரும் கத்திரிக்காயெல்லாம். இந்த குரங்கோட அட்டகாசத்துக்கு என்ன தான் பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.